என் கணவரின் மறைவுக்கு பிறகு நான் தனிமையாகிவிட்டேன். அதனால் நான் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு முறை நான் ஒரு சிறிய குழந்தையின் வீட்டிற்கு டியூஷன் எடுக்க சென்றிருந்தேன். டியூஷன் முடிந்து வீட்டிற்கு திரும்பும்போது மழை பெய்ய தொடங்கியது. அதனால் நான் அங்கேயே தங்கிவிட்டேன். மாலையில் நான் வேறொரு அறைக்கு தூங்க சென்று கொண்டிருந்தேன். அப்போது திடீரென அந்த குழந்தையின் தந்தை என் கையை பிடித்து கொண்டார். என் பெயர் பிரியங்கா. நான் ஆங்கிலம் பாடம் எடுக்கிறேன். என் கணவர் இறந்ததால் நான் தனிமையானேன். என் கணவர் ஒரு தனியார் வங்கியில் பணிபுரிந்தார். அங்கு அவர் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. இரவும் பகலும் உழைக்க வேண்டியிருந்தது. இதையெல்லாம் அவரால் தாங்கிக் கொள்வது கடினமாகிவிட்டது. இந்த மன அழுத்தத்தின் காரணமாக அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். மேலும் அதே நோயால் அவர் இறந்துவிட்டார். அவர் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதையெல்லாம் அவரே புரிந்து கொள்வார். என் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் கவனம் செலுத்தினார். அவர் என் மீது உயிருக்கு உயிராக அன்பு செலுத்தினார். எங்கள் திருமணத்திற்கு பிறகு நான் புகுந்த வீட்டிற்கு வந்தேன். அப்போது யாருடனும் எனக்கு பழக்கம் இல்லை. என் கணவர் மட்டுமே என் உறவாக இருந்தார். புகுந்த வீட்டின் சூழ்நிலை நன்றாக இருந்தது. என் கணவர் வீட்டாரும் நல்லவர்கள்தான். ஆனால் எனக்கு என் கணவர் மீதுதான் அதிக பாசம் இருந்தது. அவர் மட்டுமே எனக்கு மிகவும் முக்கியமானவராக இருந்தார். ஏனென்றால் அவர்தான் என்னை மிகவும் கவனித்து கொண்டார். ஒரு முறை அவர் குளியலறையில் குளித்து கொண்டு இருந்தார். அவர் வெளியிலிருந்து, பிரியங்கா, கொஞ்சம் ஷாம்பு கொடு என்று சத்தமாக கேட்டார். நான் கையில் ஷாம்பு பட்டிலை எடுத்துக்கொண்டு குளியலறை கதவின் வழியாக கையை உள்ளே நீட்டி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போது அவர் என் மேல் தண்ணீர் ஊற்றி விளையாடினார். நான் மிகவும் வெட்கப்பட்டேன். அவர் புன்னகைத்தார். ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது வெளியிலிருந்து என் மாமியார் குரல் கேட்டது. பிரியங்கா, எங்கே இருக்கிறாய்? இங்கே வா, உன்னிடம் ஒரு வேலை இருக்கிறது என்று கூப்பிட்டார். நான் வெளியே செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் என் கணவர் என்னை விடவில்லை. அவர் சிரித்து கொண்டே என் குறும்புத்தனத்தை கிண்டல் செய்தார். அவர் என் கையை பிடித்து வைத்திருந்தார். அந்த தருணம் இன்றும் என் இதயத்தில் அப்படியே புதிதாக உள்ளது. இப்படிப்பட்ட சில அழகான தருணங்களில் சில நாட்கள் கழிந்தன. பிறகு திடீரென்று என் கணவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார். நான் மிகவும் உடைந்து போனேன். தனிமையாகிவிட்டேன். என்ன செய்வது, எங்கே போவது என்று எதுவுமே புரியவில்லை. திருமணமாகி அதிக காலமும் ஆகவில்லை. ஒரு நொடியில் என் முழு வாழ்க்கையும் மாறிவிட்டது. என் சந்தோஷம் எல்லாமே போய்விட்டது. நான் என் தாய் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் என் அம்மா என்னை மீண்டும் புகுந்த வீட்டிற்கு அனுப்பவில்லை. அதேபோல் என் மாமியார் மாமனாரும் என்னை திருப்பி அழைக்கவில்லை. என் அதிர்ஷ்டம் சரியில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்களின் மகன் இறந்து விட்டான். அதனால் அவர்கள் என் மீது குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். சில நாட்கள் நான் என் பெற்றோருடனே இருந்தேன். நான் நன்றாக படித்திருந்தேன். ஆங்கிலம் என் பாடமாக இருந்தது. அப்போது நான் ஆங்கில பாடம் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் சில பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தேன். எவ்வளவு நாட்களுக்கு தான் நான் பெற்றோர்களுக்கு சுமையாக இருக்க முடியும்? எனக்கு 2 சின்ன தங்கைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. அவர்களும் குடும்பம் நடத்த வேண்டியிருந்தது. இவை அனைத்தும் என் பெற்றோர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. பிறகு நான் ஆங்கில வகுப்புகளை ஆரம்பித்தேன். மெல்ல மெல்ல சில மாணவர்கள் வரத் தொடங்கினார்கள். ஒரு நாள் ஒரு இளைஞன் என் வகுப்பிற்கு வந்தான். அவர் கிட்டத்தட்ட என் வயதில்தான் இருந்தார். அவருடன் ஒரு சிறு குழந்தையும் இருந்தது. அவர், என் மகனுக்கு ஆங்கில வகுப்பை படிப்பதற்கு உங்களிடம் டியூஷனில் இங்கு சேர்க்க வேண்டும் என்றார். அந்த பையன் சுமார் 8 அல்லது 9 வயது இருப்பான். நான் அவனை அருகில் அழைத்தேன். உன் பெயர் என்ன என்று கேட்டேன். அந்த பையன், என் பெயர் விக்னேஷ் என்று பதிலளித்தான். நான் புன்னகையுடன், சரி, நாளையிலிருந்து நீ இவனை அழைத்து வா, நான் ஆங்கில பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன் என்றேன். அப்போது அந்த நபர், மன்னிக்கவும், ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள சில பிரச்சனைகளால் என்னால் இவனை அழைத்து வர இயலாது. உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நீங்களே எங்கள் வீட்டுக்கு வந்து இவனுக்கு பாடம் எடுக்க முடியுமா என்று கேட்டார். அவர் ஏன் அப்படி சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை. நான் கொஞ்சம் சற்று யோசித்து, உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா என்று கேட்டேன். அப்போது அவர், இவனது அம்மா 2 வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார்கள். அவள் கிராமத்திற்கு சென்றிருந்தாள். அங்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அவள் இறந்து விட்டாள். என் மகன் அதிர்ஷ்டவசமாக அந்த விபத்தில் தப்பித்து விட்டான். நான் 2வது திருமணம் செய்து கொள்ளவில்லை. எனக்கு 2வது திருமணம் செய்ய விருப்பமும் இல்லை. எங்கள் வீட்டின் நிலைமை நன்றாக இருக்கிறது. அதனால் நான் என் மகனின் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் என்று கூறினார். நான் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி, நான் வந்து பாடம் எடுக்கிறேன் என்று சொன்னேன்.
அவரது வீடு என் வீட்டிலிருந்து அதிக தொலைவில் இல்லை, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அவர்கள் எனக்கு நல்ல பணம் கொடுக்கவிருந்தார்கள். விக்னேஷின் அப்பா ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்தார். அடுத்த நாள் நான் அவர்களின் வீட்டிற்கு சென்றேன். அது என் முதல் நாள். விக்னேஷ் வீடு மிக பெரியதாக இருந்தது. அது ஒரு பெரிய பங்களா. வீட்டில் நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தன. நான் கதவை தட்டினேன். வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தாள். அவள் கதவை திறந்து, யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டாள். நான் விக்னேஷுக்கு ஆங்கில பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். நான் அவனுடைய ஆசிரியை என்றேன். அவள் என்னை வரவேற்றாள். நான் உள்ளே சென்றேன். வீடு மிக பெரியதாக இருந்தது. விலை உயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விக்னேஷ் வந்தான். நாங்கள் ஒரு அறைக்குள் சென்று நான் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். விக்னேஷ் பார்க்க மிகவும் அழகாக இருந்தான். அவனை எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. நான் அவன் மீது அன்பாக இருந்தேன். அவனும் குணத்தில் மிகவும் நல்லவனாக இருந்தான். நான் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அவனும் மிகவும் மகிழ்ச்சியுடன் படித்தான். நான் அவனுக்கு மிகுந்த அன்புடன் பாடம் சொல்லிக் கொடுத்தேன். இப்படியே 2-4 நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் எனக்கு வகுப்புக்கு செல்ல தாமதமானது. நான் மாலை 5 மணிக்கு வகுப்பெடுக்க சென்றேன். வீட்டு கதவை தட்டினேன். கதவு திறந்தது. கதவில் அந்த வேலைக்காரி இல்லை. கதவில் அஜித், அதாவது விக்னேஷின் தந்தை நின்றிருந்தார். அவர் என்னை பார்த்தார். புன்னகைத்து சைகையால் உள்ளே வரும்படி அழைத்தார். சிறிது நேரத்தில் அவர் தேநீரை கொண்டு வந்து கொடுத்தார். நான் கடைசியாக படிக்கும் அறைக்கு சென்றேன். விக்னேஷ் அறையில் விளையாடி கொண்டிருந்தான். நான் அவனை அழைத்து வந்தேன். அவனுக்கு நான் ஒரு சாக்லேட்டை கொடுத்தேன். அவன் என் அருகில் வந்தான். இன்று அவன் என்னிடம் அன்பாக நடந்து கொண்டான். அவன் படிப்பதற்காக என் அருகில் வந்தான். நான் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் அவன் மீது எவ்வளவு பாசமாக இருக்கிறேன் என்பதை விக்னேஷின் தந்தை பார்த்து கொண்டு இருந்தார். இதை பார்த்தவுடன் அவர் மனதில் ஏதோ வேறு விதமாக எண்ணங்கள் ஓட தொடங்கி இருக்கலாம். அவரும் அருகிலேயே அமர்ந்திருந்தார். நான் பாடம் நடத்தி கொண்டிருந்தேன். நடுநடுவே அவர் பக்கமும் பார்த்து கொண்டிருந்தேன். அவரும் என்னை பார்த்து கொண்டிருந்தார். எங்கள் கண்கள் சந்தித்து கொண்டே இருந்தன. விக்னேஷின் தந்தை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார். நானும் இளமையாக இருந்தேன். பார்ப்பதற்கும் நன்றாகவே இருந்தேன். என்னை பார்த்தால் யாரும் என்னை விரும்புவார்கள். அப்படித்தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பாடம் எடுத்தேன். பிறகு சிறிது இடைவெளி எடுக்கலாம் என்று தோன்றியது. அவர் மீண்டும் தேநீருடன் வந்து, வாருங்கள், உங்களுக்கு வீட்டை சுற்றி காட்டுகிறேன். நீங்கள் இதுவரை வீட்டை பார்க்கவில்லையே என்றார். அவர் அவரது வீட்டை சுற்றி காண்பித்தார். விக்னேஷ் எங்களுடனே இருந்தான். அவனுக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. அவர் பேசிக்கொண்டே, விக்னேஷ் எப்போதும் உங்கள் பெயரை தான் சொல்கிறான். இவர்கள் எனக்கு பிடித்த ஆசிரியை, எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொல்கிறான் என்றார். நான் சிரித்து கொண்டே, அப்படியா என்று கேட்டேன். பிறகு நான் விக்னேஷை தூக்கி என் மடியில் வைத்து கொண்டேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போது கிட்டத்தட்ட இரவு 7 மணி ஆகியிருந்தது. நான் இப்போது புறப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். அப்போது வெளியே பலத்த மழை பெய்ய தொடங்கியது. மழை மிகவும் வேகமாக இருந்தது. நான் மீண்டும் உள்ளே வந்து மழை குறைந்ததும் கிளம்புகிறேன் என்றேன். ஆனால் மழை குறையவே இல்லை. மெதுவாக மழை மேலும் அதிகரித்து கொண்டே இருந்தது. நான், உங்களிடம் குடை இருக்கிறதா என்று கேட்டேன். இப்போது இரவு 8 மணி ஆகிவிட்டது. அதிக நேரம் ஆகிவிட்டது. நான் இப்போது செல்ல வேண்டும் என்றேன். அவர், மிகப்பெரிய மழை பெய்கிறது. மழை குறைந்ததும் நான் உங்களை கொண்டு சென்று விடுகிறேன் என்றார். நான் சரி என்று சொன்னேன். ஆனால் மழை நிற்கும் வழியையே காணோம். விக்னேஷின் தந்தை, வாருங்கள், நாம் சாப்பிடலாம் என்றார். நான் இல்லை, நான் வீட்டிற்கு சென்றுதான் சாப்பிடுவேன் என்றேன். இருப்பினும் அவர் அன்பாக கேட்டுக்கொண்டார். கடைசியாக நான் சாப்பிட்டேன். ஆனால் மழை அப்படியே தொடர்ந்து வேகமாக பெய்து கொண்டிருந்தது. இப்போது என்னால் செல்ல முடிவது சாத்தியமில்லை. அவர், இன்று இரவு இங்கேயே தங்கிவிட்டு காலையில் செல்லுங்கள் என்றார். நான் வீட்டிற்கு தொலைபேசி மூலம் தகவல் சொன்னேன். அம்மா சரி என்று சொன்னார். பிறகு நான் தூங்குவதற்காக ஒரு தனி அறைக்கு சென்றேன். விக்னேஷும் அவன் தந்தையும் ஒரு அறையில் படுத்தார்கள். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் என் அறைக்கு தூங்க வந்ததிலிருந்து விக்னேஷ் திரும்ப திரும்ப, ஆசிரியையை அலையுங்கள், அவர்களுடன் விளையாட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து விக்னேஷ் என் அருகில் வந்து என் கையை பிடித்து என்னை அவனது அறைக்கு அழைத்து சென்றான். விக்னேஷ் என்ன செய்கிறான் என்று எனக்கு புரியவில்லை. நான் அவனுடன் சென்று நீண்ட நேரம் அவனுடன் விளையாடினேன். விக்னேஷின் தந்தை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் அழத் தொடங்கினார். திடீரென்று என் கவனம் அவர் பக்கம் திரும்பியது. நான் அவர் அருகில் சென்று, என்ன ஆச்சு, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அவர், இவ்வளவு சின்ன வயதில் இவனது அம்மா எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என் மகன் உங்களுடன் விளையாடி கொண்டிருந்தான். அதில் அவனுக்கு தன் தாய் தென்படுகிறாள் என்றார்.
என் இதயம் உருகிவிட்டது. எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. விக்னேஷும் அங்கேயே தூங்கிவிட்டான். நான் அவனை மெதுவாக தூங்க வைத்துவிட்டு போக ஆரம்பித்தேன். அப்போது விக்னேஷின் தந்தை, கொஞ்ச நேரம் உட்காருங்கள், நாம் பேசலாம் என்றார். அப்போது விக்னேஷின் தந்தை, நீங்களும் திருமணமானவர்தானே என்று கேட்டார். இதை கேட்டதும் நான் அவரை பார்த்தேன். என் கண்கள் கலங்கின. நான் ஆமாம் என்றேன். பிறகு எனக்கு ஏற்பட்ட அனைத்து சம்பவங்களையும் அவரிடம் சொன்னேன். அவரும் மிகவும் வருத்தப்பட்டார். சிறிது நேரம் நாங்கள் இருவரும் பேசினோம். நான் மீண்டும் போக ஆரம்பித்தேன். அப்போது அவர் என் கையை பிடித்து, நான் ஒன்று சொல்லட்டுமா? என் மகனை கவனித்துக் கொள்ளும் உங்களை போன்ற ஒரு அழகான நல்ல பண்புள்ள மனைவி எனக்கு வேண்டும். உங்கள் மீது எனக்கு காதல் வந்துவிட்டது என்றார். நீங்கள் என் மகனிடம் காட்டிய பாசத்தை பார்த்து என் மனதில் உங்களுக்காக அன்பு பிறந்தது. மேலும் நீங்கள் பார்க்கவும் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றார். நான் அவரது கண்களை பார்த்தேன். என் கண்களில் கண்ணீர் இருந்தது. எனக்கும் எப்படியாவது ஒரு ஆதரவு தேவைப்பட்டது. நான் அவரை பிடித்து அழ ஆரம்பித்தேன். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்தோம். எங்கள் இருவருக்கும் ஒரு நல்ல துணை கிடைத்தது. அன்று இரவு நான் அவர்களின் வீட்டிலேயே தூங்கினேன். காலையில் எழுந்ததும் நான் விக்னேஷ் தந்தையிடம் சொன்னேன், நீங்கள் என் வீட்டிற்கு வந்து என் குடும்பத்தினரிடம் என்னை திருமணம் செய்து கொள்ள அனுமதி கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் என் வீட்டிற்கு சென்று விட்டேன். சில நாட்களுக்கு பிறகு விக்னேஷ் தந்தை அலங்கரித்து கொண்டு என் வீட்டிற்கு வந்தார். மேலும் அவர் என் பெற்றோரிடம் எனக்காக திருமண உறவு கேட்டார். என் தாய் தந்தையருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஏனெனில் அவர்கள் மிகவும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவரது குணமும் மிகவும் நன்றாக இருந்தது. உண்மையிலேயே என் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். மேலும் எங்கள் திருமணம் நடந்தது. நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நான் விக்னேஷை என் சொந்த மகனைப் போலவே பார்த்து கொள்கிறேன். மேலும் விக்னேஷின் அப்பா, அதாவது அஜித், என் மீது மிகவும் அன்பு வைத்து இருக்கிறார். அவர் என் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார். எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதில் அவர் எல்லாவற்றையும் கவனித்து கொள்கிறார். நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மேலும் ஒருவர் மீது ஒருவர் மிகவும் ஆழமான அன்பு வைத்திருக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.